இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கலாத்தியர் 6வது அதிகாரம் 16வது வசனம். இந்த பிரமாணத்தின்படி நடந்து வருகிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கும் தேவனுடைய இஸ்ரவேலருக்கும் சமாதானமும் இரக்கமும் உண்டாயிருப்பதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பிரமாணத்தின்படி நடந்து வருகிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கு சமாதானமும் இரக்கமும் உண்டாயிருப்பதாக. கர்த்தர் நம்முடைய நடைகளை கவனிக்கிறார். நாம் எதின்படி நடக்கிறோமோ அதன் அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். நமக்கான வழிகளையும் அதிலே நடக்க வேண்டிய வெளிச்சத்தையும் காண்பிக்க தேவன் இந்த பிரமாணத்தை நம்முடைய கையிலே எழுதி கொடுத்திருக்கிறார். நமக்கான வழியையும் அதிலே நடக்க வேண்டிய வெளிச்சத்தையும் நமக்கு காண்பிக்க தேவன் இந்த பிரமாணத்தை, இந்த வேதத்தை நம்முடைய கையில எழுதி கொடுத்திருக்கிறார். இதன்படி நடந்து வருகிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கு தேவனுடைய சமாதானமும் இரக்கமும் உண்டாகும். யோபு இப்படி சொல்லுகிறார், 31வது அதிகாரம் 4வது வசனத்திலே, என் வழிகளை பார்த்து என் நடைகளை எண்ணுகிறார். என் வழிகளை பார்த்து என் நடைகளை எண்ணுகிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படி செபிக்கிறான், 17வது சங்கீதம் 5வது வசனத்திலே, என் காலடிகள் வழுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். அப்படி என்றால் ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது, அன்பான சகோதரா சகோதரி, நம்முடைய நடைகளை தேவன் கவனிக்கிறார். சமாதானத்தை விரும்புகிறோம், தேவ இரக்கத்தை பெற்றுக்கொள்ள ஏங்குகிறோம். இந்த காலை வேளையிலே கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தை இதுதான். இந்த பிரமாணத்தின்படி நடக்கிறோமா, நம்முடைய நடைகள் இந்த பிரமாணத்தின்படி இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்ப்போம். இதன்படி நடக்கிறவர்களுக்கு தேவனுடைய சமாதானமும் இரக்கமும் கிடைக்கும். ஹல்லேலூயா. 37வது சங்கீதம் 31வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. அவன் தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. தேவன் அருளிய வேதம் யாருடைய இருதயத்தில் இருக்கிறதோ அவர்களுடைய நடைகளில் ஒன்று கூட பிசகாதாம், ஒன்று கூட தவறாது. அவன் பிரமாணத்தின்படி நடக்க வேண்டுமானால் நம்முடைய இருதயம் தேவனுடைய வசனத்தினால நிரம்பப்பட்டிருக்க வேண்டும். இருதயத்திலிருந்து தான் எல்லா காரியங்களும் புறப்படுகிறது என்று வேதம் நமக்கு காண்பித்து தருகிறது. அப்போ பிரமாணத்தின்படி நடக்கணும், வசனத்தின்படி நடக்கணும்னா வார்த்தைகளால் நம்முடைய இருதயத்தை நிரப்பி இருக்க வேண்டும். அப்படி காணப்படும் போது நம்முடைய நடைகள் பிசகாதான், நம்முடைய நடைகள் இடராது. தேவன் நடைகளை கவனிக்கிறார். தேவனுடைய சமாதானத்தையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்ள இந்த பிரமாணத்தின்படி நடக்கிறவர்களாய் நாம் நம்மை மாற்றிக்கொள்வோம். நம்முடைய விருப்பத்தின்படி, நம்முடைய இஷ்டத்தின்படி அல்ல. கர்த்தருடைய விருப்பம், கர்த்தருடைய சித்தம், அதுதான் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன்படி நடந்து பாருங்கள். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். தேவ சமாதானமும் இரக்கமும் உங்களுக்கு கிடைப்பதாக. கிருபை இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, நன்றியோடுமை துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு எழுதி தந்த உம்முடைய நல்ல வார்த்தைகள் அடங்கிய இந்த பரிசுத்த வேதாகமத்துக்காய் ஸ்தோத்திரம். இதன்படி நடக்க, இதன்படி நடந்து வர எங்களுக்கு கிருபை செய்யும். ஆண்டவரே, நடைகளில் ஒன்று பிசகாதிருக்க உம்முடைய வார்த்தை, உம்முடைய வேதம் எங்கள் இருதயத்தில் இருக்கத்தக்கதாய் இவைகளால் எங்கள் இருதயத்தை நிரப்ப எங்களுக்கு உதவி செய்யும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.